அனைவருக்கும் வணக்கம். நான் இஷா. இன்றைக்கு ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுலேயும் ரோஸ்ட் பொட்டேட்டோ, ரோஸ்ட் மஷ்ரூம் வித் சீஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரோஸ்ட் பொட்டேட்டோ சீஸ் ஆம்லேட் ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா இதில் அதிகமான உரப்போ அதிகமான மசாலா எதுவுமே இல்லை. காலையில் ரொம்ப லைட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கிற ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். இது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கும் இது நல்ல ஒரு காலையில் ஏற்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இது பார்க்கலாம். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதை வட்டமாக வெட்டிக்க போகிறோம். நான் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டேட்டோ விதம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையானதாக 2 பொட்டேட்டோவும் எடுத்துக்கலாம், இல்லை 3 பொட்டேட்டோவும் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு பொட்டேட்டோன்றது போதுமானதாக இருக்கும். இதை பாருங்கள், இப்படி வட்டமாக வெட்டிக்கணும். கொஞ்சம் திக்கான சைஸில் இருந்தால் வெந்து அதை ரோஸ்ட் பண்ணுற போதுக்கு ஒரு நல்ல பக்குவமாக வரும். அதனால் கொஞ்சம் தடிமனாகவே இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் 2 பேருக்கு 3 பேருக்கு செய்கிறது இருந்தால் பொட்டேட்டோவோட அளவையும் கூட்டிக்கோங்க. இப்போ பொட்டேட்டோவில் உப்பு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறது சும்மா அப்படி ஒரு அளவுக்கு 3/4 பதம் வெந்தால் போதும், அதிகமாக வேகக்கூடாது. அதோடு சேர்த்து நான் 150 கிராம் மஷ்ரூம், ஃப்ரெஷ் ஒயிட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம் கூட வேண்டும்னா நீங்கள் கூட எடுத்துருக்கலாம். ஒரு ஆளுக்கு 150 போதுமானதாக இருக்கும். காலை பசியாக இருக்குது. இந்த மாதிரி ரூட் எடுத்துருங்க. வேரை எடுத்துட்டு, வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவு தான் இருக்கும், குறைவாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் போதுமானது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெட்டும் போதே பார்க்குற போதே எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குது இல்லைங்களா? ஃப்ரெஷ்ஷாக வெறும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் மஷ்ரூம் கிடைக்குதோ இந்த மாதிரி ரோஸ்ட் பொட்டேட்டோ ப்ளஸ் ரோஸ்ட் மஷ்ரூமோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இது கழுவணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா இதுவே நல்லா பேக் பண்ணி சுத்தமாக பேக் பண்ணி வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பிளாக் பெப்பர் அண்ட் ஆரிகனோ கொஞ்சம் இருந்தால் போதுமானது. இப்படி மிக்ஸ் பண்ணாக்கா ஈவனாக இருக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோவும் பட்டர், சால்ட், பிளாக் பெப்பர், ஆரிகனோ எல்லாம் போட்டு இப்படி தூவி விட்டாலும் கூட ஓகே தான். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு நகட், சிக்கன் நகட். இந்த சிக்கன் நகட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. இது ஒன்றும் அவசியம்னு ஒன்றும் இல்லை. என் வீட்டில் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, உங்களுக்கு இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்படி சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் பார்ஸ்லி, இது ஆம்லேட்டுக்கு, அப்புறம் ரோஸ்ட் பொட்டேட்டோ அண்ட் ரோஸ்ட் மஷ்ரூமுக்கு நம்ம தூவி விடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் பெப்பர், கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுமானது. அண்ட் ட்ரை ஆரிகனோ ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். அதுக்கடுத்து பிளாக் பெப்பர்.
2 ஸ்லைஸ் சீஸ், செடர் சீஸ் எடுத்திருக்கேன் நான். இது எல்லாமே ஒரு ஆளோட 2 முட்டை. இது எல்லாமே ஒரு ஆளோட தேவையான அளவுக்கு அளவு. முட்டையில் சால்ட், பெப்பர், ஆரிகனோ எல்லாமே சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறோம். அதோட ஒரு நக்கட்டையும் போட போகிறோம், சிக்கன் நக்கட். கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? மஞ்சள், பச்சை, வெள்ளை, இப்படி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? இது நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு சாதாரண தோசைக்கல் தான் எடுத்திருக்கேன், இதுவே போதுமானது. இது நல்ல சூடு தாங்கும், கீழே வந்து நல்ல லோ ஹீட்டில் இருந்தாலே போதுமானது. அப்போ தான் மஷ்ரூம், பொட்டேட்டோ ஒரு நல்ல பக்குவத்துக்கு ரோஸ்ட் ஆகும். இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப குயிக்காக வெந்துடும். இந்த சைடில் வந்து பொட்டேட்டோஸ் அடுக்கிட்டிங்கன்னா அதோடு சேர்ந்து நல்லா பக்குவமாக ரோஸ்ட் ஆகிடும். தனித்தனியாக ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே நேரத்தில் ரோஸ்ட் பண்ணால் நேரமும் மிச்சமாகும். ஒருவேளை நிறைய நீங்கள் செய்கிறதுன்னா நீங்கள் வேறு பெரிய பேன் இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இப்படி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். மூடி போட்டுட்டிங்கன்னா இன்னும் வேகமாக குயிக்காக ரோஸ்ட் ஆகிடும். அதே பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் இப்படி ஆம்லெட் மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம், இல்லை பெப்பர்ஸ், இன்னும் சில்லிஸ், க்ரீன் சில்லிஸ், உரப்புக்கு இன்னும் மிளகாத்தூள் அப்படி வேணால் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு சிம்பிளாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி சீஸை வந்து நடுவில் நீங்கள் போட்டிங்கன்னா மெல்ட் ஆகி நல்லா ஒரு சீஸியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஆளுக்கு 2 சீஸ் இருக்குது. ஜஸ்ட் நைஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யம்மி. பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகி உருக தொடங்கிடும். இப்படி லேசாக திருப்பி போட்டு விட்டாலே போதுமானது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆம்லெட் ரெடி. சீஸ் ஆம்லெட் ரெடி. அண்ட் லவ்லி மஷ்ரூம், ரோஸ்ட் மஷ்ரூம் ரெடி. பொட்டேட்டோ, காலையில் இந்த பசியாரை சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா மயோனைஸ் வச்சு சாப்பிட்லாம். நான் சில்லி சாஸ் வச்சு மட்டும் சாப்பிடுவேன். இதோடு சேர்ந்து காலையில்
ஒரு ஃப்ரெஷ் ஸ்குவீஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு ஆளுக்கு 2 ஆரஞ்சஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், இல்லை யூ கேன் மேக் ஈவன் ஜூஸ். வேணும்னா சீனி ஆட் பண்ணிக்கலாம், ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியான சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூடியூப் ஆல்சோ. Wow.